வணக்கங்க. இன்றைக்கி நம்ம தினமலர் கெழுத்து போட்டி பார்க்க போகிறோம். இன்னும் சால்வ் பண்ண ஆரம்பிக்கலைங்க. இன்றைக்கி டேட் என்னன்னா, இன்றைக்கி டேட் என்ன 17/3/2026ங்க. பங்குனி 2வது நாள். சரிங்களா? இன்னும் 1 by 1 சால்வ் பண்ண ஆரம்பிக்கலாங்களா? தினமலர் கெழுத்து போட்டிங்க. சரிங்களா? ஃபஸ்ட்டு இடமிருந்து வளம். கோவிட் உண்டாக காரணமான கிருமி. கோவிட்னா நம்ம எல்லாருமே சொல்லுவோம், கொரோனா காலத்தில் நம்ம உண்டிலன்னு ஆக்கிட்டாங்கன்ட்டு. ஸோ அந்த வைரஸோட நேம் கொரோனா தான். கொரோனா. சரிங்க. 2 மேலேருந்து கீழே பாருங்க. ட்ரோவில் ஆரம்பிச்சுக்கு. நடிகர் ரகுவரனின் மனைவி, ஒரு நட்சத்திரமும் கூட. இவங்க ஆக்ட்ரஸ் தான். யாருன்னா ரோகிணி. சரிங்க. இப்போ 7 இடமிருந்து வளம் என்ன? 2 எழுத்து நீ. 7 ஸ்வரங்களுக்குள் பாடி தேசிய விருது பெற்றவர். 7 ஸ்வரங்களுக்குள் பாடி தேசிய விருது பெற்றவர் யாருன்னா 2 எழுத்து நீ வந்திருக்கு. இது யாருன்னா வாணி ஜெயராம். பதில் என்ன? வாணி ஜெயராம். இது எதுக்காகன்னா, அபூர்வ ராகங்கள் படத்தில் 1975 எம்எஸ் விஸ்வநாதன் இசையில் என்ன பண்ணாங்க, பாட்டு படித்தாங்க. என்ன பாட்டுன்னா 7 ஸ்வரங்களுக்குள் எத்தனை பாடல் அப்படின்னு ஒரு பாட்டு. அதுக்கு தான் இந்த அவார்டு. சரிங்க. 7 மேலேருந்து கீழே வாழ ஆரம்பிச்சு. டேஷ் இல்லாமல் இருந்தால் அவரது சொத்து முழுவதும் அரசுக்கு சொந்தமாகியது. வாரிசு இல்லாமல் இருந்தால் அவங்க சொத்து எல்லாமே என்னத்துக்கு அரசுக்கு போயிடுச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. வாரிசு. சரிங்களா? 8 மேலேருந்து கீழே ஜெயில ஆரம்பிச்சுக்கு. காதல் மன்னன் என்ன குறிப்பிடப்பட்டவர் டேஷ் கணேசன். காதல் மன்னன்னா நம்ம பழைய ஆக்டர் ஜெமினி கணேசன். யார்? எத்தனாவது? 8வது. சரிங்க. 3 மேலேருந்து கீழே என்ன? 3வது இடத்து ட்ரா வந்துருக்கு. ஆந்திர தலைநகர். அம்பிகாவதிபதியோட காதலியாருன்னா அமராவதி தான். ஆந்திராவோட தலைநகரம் அமராவதி தான். 2024 அப்புறம் அமராவதி. சரிங்க. 3 இடமிருந்து வளம் ஆன்சுக்கு. டேஷ் பூத்தது போல என்றால் அபூர்வமான போல். ஒரு விஷயம் நடக்காமல் அதிசயமாக நடந்ததுன்னா அத்திப்பூ பூத்த மாதிரி நடந்திருக்கு அப்படின்னு சொல்லுவாங்களாம். அத்தி மரம் பூக்காமலே காய்க்குமாங்க. கேட்டால் அந்த பூக்கு யார் கண்ணுக்கும் தெரியாதுன்னு சொல்லுவாங்களாம். இதுக்கும் நீங்கள் வேணால் தேடிப்பாங்க. அத்தி மரம் பூக்காமலே காய்க்குமா. சரிங்களா? 4 மேலேருந்து கீழே தீல ஆன்சுக்கு. மேஸ்திரி என்பதற்குள் பட்டாசில் இருப்பது. மேஸ்திரி அப்படிங்கிறதுக்கு பட்டாசில் இருப்பது அப்படின்னா திரி தான். சரிங்க. 6 இடமிருந்து வளம் என்ன? சவுதி அரேபியாவின் நாணயம். சவுதி அரேபியாவுடைய நாணயம் என்னென்னா ரியால். ரியால் தான் சவுதி அரேபியாவுடைய நாணயம். ஒரு ரியால் அப்படின்னா ஒரு 20 ரூபா 25 ரூபா சம்திங் இருக்குது. இதை ஹவாலாவை கன்வெர்ட் பண்ணி தான் என்ன பண்ணுவாங்க, அமௌண்ட்டை ஜென்ரேட் பண்ணுவாங்க. சரிங்க. 5 மேலேருந்து கீழே என்னன்னு பார்க்கலாமா? கவனம், ஆவணம். இதுக்கு வேறு எதுவும் ஹிண்ட்டு கிடைக்குதான்னு பார்ப்போமா? 5 இடமிருந்து வளம். பரிகாசம் என்பதற்குள் குதிரை. இந்த வேர்டுக்குள்ள குதிரை. பரிங்கிறது தான் குதிரை. ட்ரி. சரி. இல்லை தான் வந்திருக்கு.
இதை பற்றி இன்னும் ஹிண்ட் வரணும். சரிங்களா? ஸோ அடுத்து அப்போ இங்கேருந்து கண்டினியூஷன் பண்ணுவோம். ஹிண்ட் வந்தோன்னே நம்ம அந்த வேர்டை சால்வ் பண்ணுவோம். 10 இடமந்து வளம் என்ன? 3 இயற்பியல் நிலைகள். என்னது? சாலிட், லிக்விட், கேஸுன்னு சொல்லுவாங்க. திடம், திரவம், வாயு. தீ வந்தாச்சு. திடம், திரவம், வாயு. சரி, 9 மேலேருந்து கீழே என்னன்னு பார்ப்போம். தணல் மீது இதை தூவினால் நறுமணம் எழுதும். காலையில் செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை வீட்டுக்குள்ள சாம்பிராணி போடுறாங்கன்னா தணல் வச்சு அதுக்கு மேலே தான் போடுவாங்க. ஸோ சாம்பிராணின்னு சொல்லலாம். சரி, பழையடி இங்கே பார்ப்போம். 9 இடமிருந்து வளம் என்ன? கடல். கடலுக்கு சால ஆரம்பிக்க வார்டு சாலன்னு சொல்லலாம். இல்லைன்னா நம்ம தெலுங்குலேருந்து தமிழில் டைவெர்ட் ஆன மாதிரி பார்த்தீங்கன்னா சாகரம்னு சொல்லலாம். சாகரம். இப்போ 5 மேலேருந்து கீழே என்ன? கவனம், ஆவணம். ஆவணத்துக்கு பத்தியம் சொல்லலாம், கவனத்துக்கும் பத்திரமாயிருன்னு சொல்லலாம். ஆனால் இங்கே இல்லாதது பல்லதம் அப்படி எதுவும் வேர்டு வரவே செய்யாது. ஸோ அப்போ இங்கே ஏதோ தப்பு இருக்குது. ஸோ இந்த ட்ரியால் வரவே செய்யாது. ஸோ இப்போ இதை பத்திரம் அப்படின்னு நீங்கள் எழுதுனீங்கன்னா இங்கே வந்து 6வது கேள்வி என்னென்னா, சவுதி அரேபியாவின் நாணயம் சொல்ல முடியாது. சவுதி அரேபியாவுடைய கேபிட்டல்னு தான் சொல்லலாம். கேபிட்டல்னால் தலைநகரம். சவுதியோட தலைநகர் என்னன்னா தான் ரியாத்து. சரிங்களா? இங்கே ரியால் தான் வரும். நாணயமாக இருந்தால் மேலேருந்து வேர்டு கிடைக்கவே செய்யாது. பல்லம், கவனத்துக்கு வேர்டே கிடைக்காது. கவனத்துக்கும் ஆவணத்துக்கும் அப்படி ஒரு வேர்டு கிடச்சேன்னா நீங்கள் கமெண்டில் கொடுங்க. சரிங்களா? நான் இந்த கொஸ்டின் சால்வ் பண்ணல. இந்த கொஸ்டின் உங்களுக்காண்டி வீடியோ பாஸ் பண்ணி 2 மினிட்ஸ் அதுக்கு யோசிச்சுட்டு தான் ஸோ இப்போ இந்த ஆன்சர்ஸ் கொடுக்கேன். இந்த கொஸ்டின்ஸில் வேணால் தப்பாக இருக்கும். சரிங்களா? சவுதி அரேபியாவுடைய தலைநகரமாக வேணால் கேட்டிருக்கலாம். நாணயத்துக்கு பதில் என்ன தலைநகர் அப்படின்னு கேட்டிருந்தா கூட ஓகே. சரி, நம்ம மற்ற கேள்வி கரெக்டாக இருக்கான்னு பார்ப்போம். 15 இடமிருந்து வளம் என்ன? இரவு, நைட், ராத்திரின்னு சொல்லலாம். 13 மேலேருந்து கீழே. டேஷ் வீட்டில் பிடுங்கியது லாபம். இது பழமொழி தான். எரிகிற வீட்டில் பிடுங்கியது லாபம். அதாவது மொத்தமாக லாஸ் ஆகக்கூடிய இடத்துல கொஞ்சமாக லாஸ் ஆகிறதுக்கு என்ன மட்டும் சேவ் பண்ணுறதுக்கு உள்ள வழி. எரிகிற வீட்டில் மொத்தமாக எரிஞ்சிட்டு இருக்க வீட்டில் எதை சேவ் பண்ண முடியுமோ அதை சேவ் பண்ணுறது. எரிகிற வீட்டில் பிடுங்கியது லாபம். சரிங்க. 18 இடமிருந்து வளம் என்ன? பிற. 3வது இடத்துல ட்ரா வந்தாச்சு. இப்போ மச்ச. பழையடி வந்துக்குது. களவும் கச்சுமக. எல்லாத்தையும் தெரிஞ்சுட்டு மறந்து. களவும் கச்சுமக. 20 இடமிருந்து வளம். டேஷ் வாழ்வு என்பது குடும்ப வாழ்க்கையை குறிக்கிறது. இல்லற வாழ்வு. சரிங்க. 17 கீழே மேலேருந்து கீழே என்னன்னு பார்ப்போம். எந்த முடிவுமே எடுக்காமல் டேஷ் மேல் பூனை போல் இருந்தால் எப்படி? பூனை வந்து மதில் மேலே செவு மேலே இருந்ததுன்னா அப்படியே உட்காந்துருக்கேன், எந்த வேலையும் செய்யாமல். சோம்பேறி பூனையாக இருக்குது. மதில் மேல் பூனையாக இருந்தால் செவத்து மேலே இருக்க பூனை எந்த வேலையும் செய்யாது, அப்படியே உட்காந்துருக்கும். சரிங்க, இந்த வேர்டு கரெக்டாக செக் பண்ணிவோமா? 14 இடமிருந்து வளம். பெண்ணை குறிக்கும் ஒரு சொல். பெண் குறிக்கும்
இது கிட்டத்தட்ட நம்ம கோயம்புத்தூர் ஸ்லாங்கில் வந்த மாதிரி இருக்குதுங்க. அம்மணி, ஏனுங்க அம்மணி அப்படின்னு சொல்லி சத்யாஜிலாம் நிறைய படத்தில் பேசுவோம். ஸோ அம்மணி சொல்லலாம். இந்த ஆவும் கரெக்டான்னு சொல்லி செக் பண்ணிடலாம். 12 மேலேருந்து கீழே. அடி டேஷ் விழ அடித்தால் அம்மியும் நகரும். ஒரு வேலை செய்யலைன்னா அடி மேலே அடி வச்சா அம்மியும் நகரும். அடி மேல் அடி, அடி மேலே அடிக்கு மேலே அடி வச்சா எல்லா வேலையும் நடக்கும் அப்படிங்க. சரி, 14 இடமிருந்து வலம் இல்ல முடியுதுங்க. தன் இரு மகள்களை உலக புகழ்பெற்ற குத்து சண்டை வீராங்கனையாக ஆக்கிய தந்தையின் உண்மை கதையை அடிப்படையாக கொண்ட அமீர் கான் நடித்த படம். இது இப்போ ரீசெண்டாக தான் வந்ததுங்க. படம் 2016 தங்கல் படம் பேர். அமீர் கான் நடித்த படம். இது உண்மையான கதை. இதில் உண்மையான ஸ்டோரியில் உள்ள அப்பா பேர் என்னென்னா மகாவீர் சிங் போகட். அவர் தான் உண்மையான அப்பா. உண்மையான ரியல் லைஃப்பில் உள்ளவர். அவங்க பொண்ணு வந்து வீராங்கனை ஆக்குனவங்க வந்து கீதா பபிதா. அவங்க தான் ஒரிஜினல் நேம். செக் பண்ணிக்கோங்க. 11 மேலேருந்து கீழே. கச்சேரியின் இறுதியில் இறுதி பகுதி இதுவாக இருக்கும். கச்சேரி முடிவில் ஏதாவது நல்ல பாட்டு போட்டு முடிப்பாங்க, சாமி பாட்டு போட்டு முடிப்பாங்க. ஸோ மங்களம் பதில் என்ன? மங்களமாக ஏதாவது பாட்டு முடிப்பாங்க. சரிங்க, கடைசி கேள்வி. 19 இடமிருந்து வலம் என்ன? சேப்பக்கிழங்கு. சேப்பக்கிழங்கு வந்து சேம்புன்னு தான் சொல்லுவோம். இம்மு வந்தாச்சு. சேம்பு நம்ம ஷார்ட் ஃபார்மாக தான் சொல்கிறோம் கடையில் ஆல்மோஸ்ட். ஸோ இந்த கவனம் அப்படிங்கிற வேர்டுக்கு ரெக்கார்டு இருந்ததுன்னா 1, அதனுடைய இந்த 6, இதுவும் 1. இந்த கொஸ்டின் தப்பாக இருந்தால் மட்டும்தான் இது கரெக்டாக இருக்கும். சரிங்களா? சப்போஸ் உங்களுக்கு கவனத்துக்கும் ஆவணத்துக்கும் எதுவும் வேர்டு கிடச்சுன்னா அதை கமெண்ட்டில் கொடுங்க. இல்லைல்ல ஆரம்பிக்க மாதிரி. சரிங்களா? தேங்க்யூ. ஒன்ஸ் அகேன் ஆன்சர் செக் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி நான் இதை சொல்லிட்டேன். இது ரியாலுங்கிற கொஸ்டின் தப்பாக தான் இருக்கணும். சவுதியோட காயின்னா ரியால் தான். கேபிட்டல்னால் மட்டும்தான் ரியாத். சரிங்க, ஆன்சர்ஸ் செக் பண்ணிக்கோங்க. நான் ஹோல்டிங் பண்ணுறேன். தேங்க்யூ.